என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த பஞ்சமி நாளில் உன் தாயானவள் உனக்கு ஒரு பேரதிர்ஷ்ட செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு முக்கியமான பிரச்சனைக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று இந்த பஞ்சமியில் உன் தாயானவள் நான் முடிவெடுத்து விட்ட பிறகுதான் உன்னிடத்தில் பேச வந்திருக்கின்றேன். அதற்கு நான் சொல்கின்ற இந்த ஒரு இலை இன்று உன் கையில் இருக்க வேண்டும். அது மட்டும் உன்னிடத்தில் இருந்து விட்டது என்றால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற இந்த ஒரு பிரச்சனைக்கு உனக்கு முடிவு கிடைத்துவிடும். என் குழந்தையே, பஞ்சமி நாளில் இந்த வராகி உன்னுடைய இல்லத்தில் நிச்சயமாக இருப்பாள் என்பது நீ நன்கு அறிந்த விஷயம் அல்லவா? உன் தாயானவள் உன்னோடு இருந்து உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுப்பாள் என்பது நீ நன்கு தெரிந்த விஷயம் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை, அதை என்னவென்று நீ உணர வேண்டிய தருணம் வந்துவிட்டது. வராகி இருக்கிறாள், வருகிறாள், போகிறாள் என்று சொன்னால் போதுமா? என் குழந்தை, அதை நீ உணர வேண்டும் அல்லவா? உண்மையாக உன் வாழ்க்கையில் தெய்வம் எந்த நிலையில் இருக்கிறது, உன் வாழ்க்கையில் தெய்வம் எதையெல்லாம் நடத்தி கொடுக்கிறது என்பதனை கட்டாயமாக என் குழந்தை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலுமே நிச்சயமாக ஏதாவது ஒரு துன்பங்கள் உனக்கு இருக்கிறது. எப்படி இந்த வாழ்க்கையை நாம் மீட்டெடுக்கப் போகிறோம் என்று தெரியாமல் என் பிள்ளை நீ பல முறை விழி பிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய். நாம் வணங்குகின்ற தெய்வம் நம்மை கைவிட்டு விடக்கூடாது என்று நீ நினைக்கிறாய். அதற்காக செய்கின்ற எல்லா விஷயம் என் பிள்ளை நீ மிகுதியான கவனத்தோடு தான் செய்து கொண்டிருக்கின்றாய். இருந்தாலும் நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவாகிறது, ஏதுவாகிறது என்பதில் உன்னுடைய கவனம் அதிகமாக இருந்ததனாலோ என்னவோ உனக்கு பல நன்மைகள் தெய்வத்தால் நடத்தி கொடுக்கப்பட வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது. நீ உண்மையாகவும் உறுதியாகவும் இந்த வாழ்க்கையில் இருந்த பிறகு தெய்வம் உனக்கு கொடுக்காமல் விட்டு விடுமா? உன்னுடைய மன உறுதியை கண்ட உன் தெய்வம் உனக்கு நிச்சயமாக அதனை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டது. இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்றால் அது பணம். இந்த பண தேவை என் பிள்ளைக்கு ஓரளவிற்கு பூர்த்தியாகி விட்டது என்றால் அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் பெரிதாக உனக்கு துன்பங்கள் எதுவும் உன்னை தொடராது. நீ நினைத்ததை விடவும் இந்த வாழ்க்கை உனக்கு சிறப்பான பல விஷயங்களை ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டுதானே இருக்கின்றது. எண்ணிலடங்காத சந்தோஷங்களும் சரி, எண்ணிலடங்காத நல்ல மாற்றங்களும் சரி, உனக்கு இந்த வாழ்க்கை சரியாக கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது. நல்ல நேரம் வரும் பொழுது என் பிள்ளை அதனை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். சரியான சந்தர்ப்பங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு வாய்த்திட வேண்டும். நம்ப முடியாத அளவிற்கு உனக்கு பிரச்சனைகள் வந்த பொழுதெல்லாம் யார் உனக்கு கை கொடுத்தார்களோ அவர்களை எல்லாம் என் பிள்ளை நீ எக்காரணத்தை கொண்டும் விட்டுவிடக்கூடாது. நம்பிக்கை கொண்ட என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை பல நல்ல பலன்களை நிச்சயமாக கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எல்லா மாற்றங்களும் எல்லா விஷயங்களும் இந்த நேரத்தில் உன்னுடையதாக மாறிவிட வேண்டும். எப்பேற்பட்ட கஷ்டமும் உன் வாழ்க்கையிலிருந்து உன்னை விட்டு நீங்க வேண்டும். பணத்தை அடிப்படையாக கொண்டு யார் உன்னிடத்தில் பேசுகிறார்களோ அவர்களை எல்லாம் நீ ஒதுக்கி வைக்க வேண்டும். என் பிள்ளையை, இன்று உன்னிடத்தில் அது இல்லை என்று சொல்லி உன்னை ஒதுக்குபவர்கள் நாளை அது உன் கைகளில் வந்துவிட்டால் நிச்சயமாக மீண்டும் உன்னை தேடி வருவார்கள். பணம் என்பது எப்பொழுதுமே ஒருவர் கைகளில் நிலைப்பது கிடையாது. இன்று ஒருவரிடத்தில் என்றால் நாளை அது வேறொருவர் கையில் இருக்கும். அதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையை நாம் நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும். உன்னை சுற்றி என்ன நடந்தாலும், உன்னை சுற்றி எந்த விஷயங்கள் வந்தாலும் அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்க என் பிள்ளை நீ எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும். என் குழந்தையே, மனமகிழ்ச்சியோடு நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே
என்றுமே உனக்கான மனநிறைவை கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொண்டால் எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ எப்பொழுதும் மனத்தெளிவோடு இருப்பாய் என்பதனை மறந்து விடாதே. உன்னோடு நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் உனக்கு பெரிதான கஷ்டங்கள் எதுவும் இல்லை. எதையும் நினைத்து என் பிள்ளை வருத்தப்படக்கூடாது. உன்னோடு இருந்து நான் உனக்கு காண்பித்து கொடுக்கின்ற எல்லா நன்மைகளையும் நீ சரியாக பெற்றுக்கொள். அதிலும் குறிப்பாக இந்த பஞ்சமி நாளில் அம்மா உன்னோடு பேசுகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் நடத்துவதை நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். என்னதான் நடந்துவிட்டது என்று சொல்லி என் பிள்ளை வேதனைப்படுவதை நிறுத்திவிட்டு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் நீ எப்பொழுதுமே சரியாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் உன் அம்மா நானும் உன்னிடத்தில் எதிர்பார்க்கின்றேன். எந்த கஷ்டத்திலும் என் குழந்தை வேதனைப்படாதே. எந்த துன்பத்தையும் கண்டு என் பிள்ளை சட்டென்று மனமுடைந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் உன்னை பின்தொடர்ந்து வராது. பண தேவைகளை உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் அம்மா இன்று இந்த இலையை உன்னிடத்தில் நான் வைக்கச் சொல்கின்றேன். நீ இன்று உன் தாயானவள் எனக்கு ஏற்றுகின்ற தீபத்தை இந்த இலையின் மீது வைத்து ஏற்று. என் பிள்ளையே, கோடான கோடி புண்ணிய பலன்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து உன்னை சுற்றி வந்து உனக்கான நன்மைகளை கொடுத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நம் கைகளில் என்ன இருக்கிறது என்ன இல்லை என்பதை பற்றி எல்லாம் யோசிக்காதே. நீ செய்வதை சிறப்பாக செய்து கொண்டிரு. உன்னை வந்து சேர வேண்டிய விஷயங்கள் அத்தனையும் தானாக வந்து சேரும். இந்த இலையை வைத்தால் மட்டும் நமக்கு பணம் வந்து விடுமா என்று நீ கேட்பாயானால், என் குழந்தையே, எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். உழைக்காதவனுக்கும் முயற்சிகள் செய்யாதவனுக்கும் எவ்வளவுதான் கோவில் கோவிலாக சென்று எத்தனை பரிகாரங்கள் செய்தாலும் எதுவும் நடக்காது. தன்னுடைய முயற்சியில் சரியாக இருப்பவனும் தன் உழைப்பை எப்பொழுதுமே சரியாக செய்து கொண்டிருப்பவனுக்கும் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை அவர்களுக்கான முன்னேற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இந்த வாழ்க்கையில் நீ அடைகின்ற இந்த விஷயங்களினால் உனக்கு மேலும் மேலும் பல நன்மைகள் நடக்கும். எதிர்பார்த்திடாத அளவிற்கு பல சந்தோஷங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்தே தீரும். எப்பொழுதும் போல என் பிள்ளை தான் நினைத்ததை எல்லாம் வெற்றி கொண்டு தன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் நீ உன் மனதிற்குள் தைரியம் கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருப்பாய். என் பிள்ளையே, யாரோ எதுவும் சொல்லிவிட்டார்கள் என்று நினைத்து என் பிள்ளை வருத்தப்படாதே. உனக்கு நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களை நினைத்து எப்பொழுதுமே பெருமகிழ்ச்சியோடு இரு. உன்னோடு நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்க நினைக்கின்றேனோ அதை எண்ணி எண்ணி என் பிள்ளை நீ சந்தோஷப்படு. எப்பொழுதும் போல யாருக்காகவும் என் பிள்ளை வருத்தப்படாதே. யாரை நினைத்தும் என் குழந்தை நீ வேதனைப்பட்டு விடாதே. மனதளவில் என் பிள்ளையே, நீ நினைத்து வருத்தப்பட்ட ஒரு விஷயம் என்றால் இந்த பணத்தினால் உன் வாழ்க்கையில் நீ பட்ட அவமானங்கள்தான். இது இல்லாததனால் உன்னை பார்த்து ஏளனமாக சிரித்தவர்களும் உன்னை பார்த்து வேடிக்கை பார்த்தவர்களும் ஏராளம் அல்லவா? இவர்கள் முன்னிலையில் என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். இவர்கள் முன்னிலையில் என் பிள்ளை நீ சரியாக நடந்து காட்ட வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் சர்வ நிச்சயமான உண்மைகளை நீ கண்டுபிடிக்க வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, என் பிள்ளை இதையெல்லாம் நாம் உணர வேண்டும். நமக்காக இந்த வாழ்க்கை நம்மை தேடி வந்து கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் நீ தெரிந்து கொண்டால் மட்டும்தான் உன்னால் இந்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ முடியும் அல்லவா? இந்த பண தேவைகளை நான் உன் இல்லத்தை தேடி வர வைக்கின்றேன் என் குழந்தையே. அதற்கு முன்பாக மனதில் நம்பிக்கையோடும் நம் தாயானவள் நமக்காக சொல்கின்ற விஷயங்களை எப்பொழுதுமே சந்தேகப்படாமல் நான் கேட்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடும் என் பிள்ளை நீ கேட்டுக்கொண்டே இரு. நிச்சயமாக உனக்கு நான் தர வேண்டிய விஷயங்களை சரியாக தந்து விடுவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. வரவேண்டிய வாழ்க்கை உனக்கு சிறப்பாக வந்து சேரும் என் குழந்தையே. நாளைய
வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று கவலைப்படாதே. இன்று நீ செய்கின்ற செயல்கள் சிறப்பாக இருந்தால் நாளை எல்லாமும் தானாகவே உன் வசமாக மாறிவிடும் என்பதனை கருத்தில் கொண்டு இன்றைய தினம் நீ செய்கின்ற இந்த விஷயம் உன் வாழ்க்கையை புரட்டி போடும் என்று நீ நம்பினால் போதும். வேறு யாரும் நம்ப வேண்டும் என்றோ, யாரும் இதற்கு எந்த பதிலையும் கொடுக்க வேண்டும் என்றோ எந்த அவசியமும் கிடையாது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் இன்று உனக்கு தேவைப்படுகின்ற அந்த இலை மருதாணி இலை. லக்ஷ்மி தாயானவள் வாசம் செய்கின்ற அந்த இலை. என் பிள்ளையே, நல்ல நாளில், அதுவும் அதிசக்தி வாய்ந்த நாளில் இந்த மருதாணி இலையை உன் இல்லத்திற்கு கொண்டு வரும் பொழுது அங்கு லக்ஷ்மி தாயானவள் வாசம் செய்கின்ற அந்த பொருள் உன்னுடைய இல்லத்திலிருந்து பணவரவை உனக்கு ஈர்த்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாகவே மருதாணி இலை ஒரு இல்லத்தில் இருக்கும் பொழுது அங்கு தெய்வ கடாட்சம் நிரம்பி இருக்கும் என்பதனை மறந்து விடாதே. அங்கே மருதாணி இலைக்கு தூப ஆராதனைகளை எல்லாம் காண்பிப்பது வழக்கம் என் பிள்ளையே. அதனால் இந்த மருதாணி இலையை ஒரு சிறிய தாம்பூல தட்டில் பரப்பி அதன் மீது விளக்கு வைத்து இன்று எனக்கு நீ தீபம் ஏற்று. நிச்சயமாக என் குழந்தைக்கு வாழ்க்கையில் நினைத்த விஷயங்கள் எல்லாமும் நடக்கும். என் பிள்ளைக்கான பண தேவைகள் உன் இல்லத்தை தேடி ஓடி வரும். என் குழந்தையே, தெய்வத்தை நம்பி மனதார நமக்கு நடக்கும் என்று எண்ணி வணங்கி இதனை பெற முடியும். ஆனால் வெளிப்படையாக நான் நம்புகிறேன், நான் நல்லபடியாகத்தான் வணங்குகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் மட்டும் போதாது. உன் மனசாட்சிக்கு தெரியும் அல்லவா நீ எந்த நிலையில் தெய்வத்தை வணங்கினாய் என்று. அதனால் இதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று தெரிந்து கொண்டு என் பிள்ளை நீ சரியாக இருக்க பழகிக்கொள். என்றும் என்றென்றும் இந்த வராகி உன்னோடு இருப்பாள் என்பதனை நீ எக்காரணத்தை கொண்டு மறக்கக்கூடாது. லக்ஷ்மி தாயானவளின் அருளும் உனக்கு கிடைத்து விட்டது என்றால் செல்வ வளத்தை உன் இல்லத்திற்கு ஈர்த்து கொண்டு வந்து விடுவாள் என்பதனை மறக்கக்கூடாது. என் குழந்தையை, நான் நடத்துகின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நன்மையை கொடுக்கிறது. நான் சொல்கின்ற விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. இனி எப்பொழுதும் போல நீயாக உன் மகிழ்ச்சியை தேடி உன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டே இரு. என்றும் என்றென்றும் நான் உன்னோடு தான் இருப்பேன் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். நம்பிக்கையோடு நீ செய்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் நான் நிச்சயமாக நல்ல பதிலை கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். யாரும் உன்னை எந்த இடத்திலும் வேதனைப்படுத்திவிட முடியாது. யாரும் உனக்கு எந்த இடத்திலும் கஷ்டங்களை கொடுக்க முடியாது. நல்ல மாற்றங்கள் உன்னை தேடி வருகின்ற நேரம் இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நிறைவாக கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு வராகியினுடைய அன்பினால் உன் வாழ்க்கையில் இனிமேல் செல்வம் செழிக்கப் போவதையும் என் பிள்ளை கண்கூடாக காணப்போகின்றாய். மறுநாள் விடியலில் இந்த மருதாணி இலைகளை எடுத்து உன் இல்லத்தில் செடிகள் ஏதேனும் வைத்திருப்பாயானால் அதற்கு பக்கத்தில் நீ போட்டுவிடு. என் குழந்தையே, அப்படி இல்லை எனும் பட்சத்தில் கால்படாத இடத்தில் இதனை போட்டுவிடு. சர்வ நிச்சயமாக உனக்கு நன்மை நடந்தே தீரும். உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இதனால் நடந்தே தீரும். என்ன நடந்து விட்டது இந்த வாழ்க்கையில் என்று எண்ணி வருத்தப்படுவதை விட இனி நடக்கப் போகின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நினைத்து நினைத்து மகிழ்ச்சியாக இரு. நீ எதிர்பார்க்காத பல திருப்பங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு கொண்டு வந்து கொடுக்கும். எப்பொழுதும் போல என் பிள்ளைக்கு என்ன நடக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேனோ அதை நடத்தி கொடுக்காமல் இங்கிருந்து செல்ல மாட்டேன். உன்னோடு இந்த வாழ்க்கை முழுமைக்குமாக யாரேனும் பயணிக்கிறார்கள் என்றால் அவர்களை நினைத்து என் பிள்ளை பெருமகிழ்ச்சியோடு இரு. எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் தாண்டி உன்னால் வாழ்ந்திட முடியும் என்பதனை நீ புரிந்து கொள். எதற்காகவும் யாருக்காகவும் பயப்படாதே. பணம் இல்லை என்ற ஒரு காரணத்திற்காக எந்த இடத்தில் யார் உன்னை ஒதுக்கினாலும் அந்த இடத்தில் நீ பின்வாங்காதே. என் பிள்ளையே, தைரியமாக துணிந்து நில். உன்னுடைய முயற்சிக்கு இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நல்ல பலன் கிடைக்கும் என்று நீ நம்பு. உன்னுடைய நம்பிக்கையே உன்னை ஒரு நாள் வாழ்க்கையில் நல்லபடியாக உயர்த்தும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். எண்ணங்கள் எல்லோருக்குமே நம் மீது எதிராகத்தான் இருக்கின்றது.
நாம் நல்லபடியாக வாழக்கூடாது என்பதில்தான் ஒவ்வொருவரினுடைய எண்ணமும் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை எதற்கும் கலங்காமல் இரு. நான் இருக்கும் வரை உன்னை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இருந்து எந்த வகையிலும் காயப்பட அனுமதிக்க மாட்டேன். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.